விஷயம் சொல்றேன், சில பெற்றோர்கள் இருக்கிறீங்க, இந்த நிர்வாகத்துக்கும் சொல்றேன். இங்க என்கிட்ட சொன்னாங்க, டாப்பர்ஸ்க்கு மட்டும் பிரைஸ் கொடுத்துட்டு போயிடுங்க மேடம். டாப்பர்ஸ்க்கு ஏன் பிரைஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? டாப்பர்ஸா வர முடியாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் அது. நீ வாங்கணும், இதே மாதிரி நீ வரணுங்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்ற ஜெஸ்டர் தான். அதே தவிர அவங்களுக்கு நாங்க எந்த பாராட்டையும் வழங்குவதனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஏற்கனவே ஜெயிச்சிருச்சு. என் கொள்கை அப்படிதான். இந்த நிர்வாகத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போறேன். இனிமேல் யாரெல்லாம் பாராட்டணும் தெரியுமா? நாட் ஒன்லி டாப்பர்ஸ். நம்ம கிளாஸ் ரூம்லயே இருக்கோம், ஒரு 2-3 இருக்கும். இப்போ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வராது, இப்ப ஏதாவது வச்சா ஃபெயில் ஆயிடும், இது தேராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணு பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் 55-60 வாங்கினாலும் பரவாயில்ல, அதை கூப்பிட்டு பாராட்டு. ஏனென்றால் டாப்பர்ஸை பாராட்டி பாராட்டி அடுத்தவங்களுக்கு மன உளைச்சலை தந்தது போதும். கைத்தட்டுறது எல்லாம் பாதிக்கப்பட்டது. நான் என்ன தெரியும் பண்ணுவேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். இன்னைக்கு பேச வந்தது வேற, நீ கவனமா பேச்சு கேட்கிற, அதனால உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் தம்பி, தோக்கவே கூடாது. ஏன் தோக்க கூடாது தெரியுமா? அம்மா சொல்றேன், கேட்டு வச்சுக்கோ. ஜெயிச்சிட்டா நாம நினைக்கிறபடி நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு செய்யலாம். தோத்துட்டா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அதுக்காகவே ஜெயிக்கணும். நீ பார்த்து வச்சுக்கோ, யாரெல்லாம் டாப்பர்ஸா இருக்காங்க. மார்க் சொல்லுவாங்க, மார்க் சொல்றாங்க, சொல்ல மாட்டீங்களா? நல்லவங்க மார்க் சொல்லி பாராட்டுவாங்க. என் கிளாஸ்ல அப்படிதான் 98 வாங்கிட்டு ஒன்னு அழுவுது. 98ங்க வந்துச்சு என்கிட்ட. மேம் நான் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். போட்டுக்கோ 2. அது ஒழுங்கா எழுதலன்னு தானே 98 போட்டிருக்கேன். போய் நான் திட்டேனா, போய் புழிஞ்சி புழிஞ்சி அழுவுது அழுவுது அழுது. பக்கத்துல ஒண்ணு உக்காந்துக்கிட்டு அப்படிங்குது, அழுவுது. இப்படி திரும்பி பார்க்குது, கேட்க ஏன் அழுவுற? 2 மார்க் எங்கன்னு கேட்டு அப்பா திட்டு, லூஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது மொத்தமே 2 மார்க் தான். எனக்கு எங்க தெரியுமா வருத்தம்? 2 வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 வாங்கிட்டு அழவும் கூடாது. இந்த புத்தி நமக்கு வந்துருச்சுன்னா போதும். பல நேரங்கள்ல மதிப்பெண்களுக்கு பின்னால் ஓடுகிறோம். பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் 2 நுட்பமான அறிவியல் உண்மைகளை, உளவியல் உண்மைகளை சொல்லுகிறேன். உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதா இருந்தா தயவு செஞ்சு அடுத்தவங்க கிட்ட என் புள்ள ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? கேட்கிறவங்க இருக்கிறோம்ல, நம்ம புள்ள ஃபெயில் ஆயிருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு மன உளைச்சல் வரும், இந்த பிரபஞ்சம் அசையும், ஐயோன்னு சொல்லும் மனசு. கம்முன்னு இருக்க, வாங்கிட்டான்ல கம்முன்னு இருக்க. என் புள்ளதான் ஃபர்ஸ்ட், எங்க போனாலும் என் புள்ளதான் ஃபர்ஸ்ட். பிரதம மந்திரி சொல்றாருங்க, டியர் பேரண்ட்ஸ், அவர் மொழிபெயர்ப்ப சொல்ற, டியர் பேரண்ட்ஸ், நெவர் யூஸ் யுவர் words progress report as your visiting card. This is not your visiting card. உங்க விசிட்டிங் கார்டு இல்ல அது, அது அந்த குழந்தையினுடைய கார்டு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஃபெயிலா போற பிள்ளைங்க இருக்கிறீங்களப்பா, இந்த 35, 36, 38 இருக்கிறீங்களா? அந்த கை தூக்குது 2. உனக்கு தான் பேசுறதுக்கே நான் வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ண? ஜெயிக்கணுமா? உனக்கு ஜெயிக்கணுமா? யார
இரு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க ஜெயிக்கலாமா? என் பேச்ச கேட்டுக்கோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியேறதுக்குள்ள ஜெயிச்சிருவே. நீ எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்ற. மார்க்ல ஜெயிப்ப, நீ மார்க்ல ஜெயிப்ப. நான் ஜெயிச்சேன். எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி. இந்த 98 வாங்குறது யாரா இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோ. நடவோட பாவனை அது அந்த ஐயோ அந்த டீச்சருங்க அவங்கள கொஞ்சுறது. மகேஷ் 98, all children clap. அவன் சீக்கிரம் உட்காரவும் மாட்டான். எல்லாரும் கை தட்டுறாங்களான்னு பார்ப்பான். அவனை பார்த்து வச்சுக்கோ. அவன் பேப்பரையும் பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரையும் பாரு. அவன் 98, நீ 34. பரவாயில்ல, எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். 34 இருக்குல்ல, 34 பார்த்து வச்சுக்கோ. அதே டீச்சர் தானே, அதே ஃபீஸ் தானே, அதே யூனிஃபார்ம் தானே, அதே டைமிங் தானே. அடுத்த டெஸ்ட் உனக்கும் தானே வைப்பாங்க. 36 வாங்க அடுத்த டெஸ்ட்ல. ஃபெயில் தான், பரவாயில்ல. 36 வாங்க. அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 37 வாங்க. ஃபெயில் தான், பரவாயில்ல. 40 வாங்கினா தான் பாஸ்னா, 37 ஃபெயில் தான், பரவாயில்ல வாங்க. அடுத்த டெஸ்ட்ல தான் டெய்லி வைக்கிறாங்களே டெஸ்ட். அடுத்த டெஸ்ட் 38 வாங்க. அடுத்தவனை பார்க்காத. 98ல நான் மீன், நான் கடல்ல தான் நீந்துவேன். நான் மரம் ஏற மாட்டேன். எனக்கு 98 இல்ல இலக்கு. எனக்குன்னு ஒரு ஹைட் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும். அது 75, 78, 80 இருக்கும். எப்படி போறதுன்னு சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நான் பேசுறது மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டீங்க, பெற்றோர்கள் மட்டும் இதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகள் ஜெயிக்கும் லைஃப்ல. என்ன மாதிரி தோக்காது, ஜெயிச்சு வந்துடும். கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்லாம் கிடையாது. 10th 12th ரேங்க் தான். இன்னைக்கு எஸ்ஐடி காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபசர். 31 நாடுகளுக்கு மேல பயணம் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கல. இப்ப போயிட்டு வரதுக்கு கூட அரவிந்த் தான் கொடுக்கிறார். என்ன பண்ண? 37 வாங்க, 38 வாங்க, ஃபெயில் தான். அந்த டெஸ்ட்ல பாரு, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் இருக்கான்ல, அவன் 92 வாங்கியிருப்பான். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்ப கூட. ஆனா நான் சொல்லட்டுமா, நான் ஜெயிக்கிறவ. 96ல இருந்து 92 அவன் தோக்குறான். 34ல இருந்து 37 நீ ஜெயிக்கிற. Have progress, show progress. அதனால தான் அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. நான் 10thல 55% தான். எம்ஏ நான் யூனிவர்சிட்டியில இருந்து வெளியில் வருகின்ற பொழுது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். Have progress. 10 வருஷத்துக்கு முன்னால என் பேச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்படி இருக்காது. 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஃபயரா பேசிக்கிட்டு இருக்கேன். I show progress. Show progress. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நல்லா இருக்கணும், நாளைக்கு நல்லா இருக்கிறத விட அடுத்த நாளைக்கு நல்லா இருக்கணும். இவ்வளவுதான் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். யாரையும் ஜெயிக்க வேண்டாம், உன்னை நீயே ஜெயிச்சுட்டு போயிட்டே. இட்ஸ் a winning strategy. பல நேரங்கள்ல நம்மள அவர் சொல்லிட்டு போனார் பிரபாகரன், ஒப்பீடு செய்யாதீர்கள், ஒப்பீடு செய்யாதீர்கள். ஸ்ட்ரெஸ். எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என் பிள்ளை சூப்பரா பேசும். என் சித்தப்பாட்டு, அந்த சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. எங்க அம்மா 45 நிமிஷம் அட்வைஸ் கேட்க சொல்லணும் அவர்கிட்ட. என்ன பிரச்சனைனா, தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேசுறாங்க எங்க அம்மா, என் பிள்ளை ரொம்ப தைரியசாலி, நான் சூப்பரா வளர்த்திருக்கேன் சொல்லிட்டே இருக்கும்போது மனசு சொல்லுது, அம்மா போதும் நிறுத்துங்க, ஏதோ சொல்ல போறீங்க. என் பிள்ளை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். அந்த சித்தப்பா போன அப்புறமா நான் சொன்னேன், அம்மா நீங்க என்ன கெட்ட வார்த்தையில திட்டினதே இல்லை. அம்மா ராஜா நான் திட்டி, இப்ப திட்டிட்டீங்க. எங்கடா திட்டுன? ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. சே, அது தைரியத்துக்கு. உள்ள அண்ணன் தூங்கிட்டு இருக்கு, கூப்பிடு. பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லு. அவன் அதை பெருமையா நினைச்சான்னா நீ சொன்னதும் பெருமைதான். அப்ப ஒரு ஆம்பளைய பார்த்து பொம்பளையா இருக்கிறேன்னு சொன்னா அது கீழ்த்தரன்னா, அப்ப ஒரு பொண்ணை பார்த்து ஆம்பளையா இருக்கிறேன்னு சொல்றதும் கீழ்த்தரம் தான்.
Gender is gender. Never show the differentiation, discrimination among girl and boy. பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கிறார்கள். நம் வீடுகளில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். அந்த டிஃபரன்சியேஷன், don't show the differentiation, don't discriminate them. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணுனா ரொம்ப செல்லம், ஆணுனா ஒரே கண்டிப்பு, இல்லைன்னா பெண்ணுனா ஒரே கண்டிப்பு, ஆணுனா செல்லம். நோ, டிஃபரன்சியேஷன் இல்லாம பிள்ளைகளை வளர்த்து பாருங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், ரொம்ப நுட்பமான டிப்ஸ். அப்பா பையனை திட்டும் போது, திட்டிட்டு அப்பா வெளியில போன அப்புறமா அப்பாவை எந்த அம்மா குறை சொல்லலையோ அந்த பையன் கிட்ட, அந்த குழந்தை உருப்படும். எந்த அம்மா பிள்ளைய கண்டிக்கும் பொழுது அப்பா சைலண்டா அந்த இடத்தை கடந்து போயிட்டு அமைதியா மனைவியை தனியா கூப்பிட்டு அவ்வளவு ஒன்னும் கண்டிக்காத, ஜாக்கிரதை பையன் வளர்றான் பொண்ணு வளர்றான்னு சொல்லலாமே தவிர, பொண்ணு முன்னால அம்மாவை கண்டிக்கின்ற தகப்பன் குழந்தைகளை ஆளுமை தன்மையிலிருந்து கீழே இறக்கி விடுகிறான். அவனால் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவே முடியாது. கை தட்டுறீங்கன்னா எல்லார் வீட்லயும் இது நடக்குதுன்னா, குழந்தைகளிடத்தில் நமக்கு பேச தெரியல. ஒவ்வொரு வயதிற்கும் ஒரு குழந்தை ஒரு மாதிரி பேசுதுங்க. நான் ஸ்பீக்கரா இருக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற டிஃபரன்சியேஷன் சொல்லவா, ஜெனரேஷன் டிஃபரன்சியேஷன் சொல்லவா. பிரபாகரன் காலம் வரைக்கும் 2004ல அந்த தம்பி என்னோட NSS டீம்ல இருந்தார். இவர் காலம் வரைக்கும் இருந்த காலகட்டம் வேறு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேறு. நம்மள பல பேர் ஜெனரேஷன் எக்ஸ் இருப்போம், இல்லைன்னா மில்லேனியன்ஸ் இருப்போம். மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது ஜெனரேஷன் Z, Z. மேடையில் இருக்கிறவங்க கூட வரமாட்டாங்க யாருமே, எல்லாம் மில்லேனியன்ஸா தான் இருப்பாங்க. சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் எல்லாம் மில்லேனியன்ஸ் தான். இல்லைன்னா ஜெனரேஷன் Z வருவீங்களா? என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ஜெனரேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய முதல் தலைமுறை. எங்க அம்மா சாப்பாடு இல்லாம கோச்சிக்கிட்டேன்னா சாவுன்னு விட்டுருவாங்க. எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. நான் தான் மானமா உயிரான்னு பார்த்து, உயிர் இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு போய் வெக்கம் இல்லாம சோறு வாங்கி தின்னு இருக்கேன். என் பிள்ளை கிட்ட அப்படி நடந்துக்க முடியல, எனக்கு ஒரே பையன். ஜெனரேஷன் Z இருக்கிறீங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இந்த 10 வருஷமா 15 வருஷம் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். நான் பிரபாகரன் எல்லாம் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது 3rd இயர் பையன் பொண்ணு நம்ம கிட்ட பேசிட மாட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் இயர் ஏங்கும். மரியாதையே கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. இன்னைக்கு 3rd இயர் ஏங்குது ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட, அது கண்டுக்கவே மாட்டேங்குது. ஆல் ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் சொல்லுது. எதை? 3rd இயர். இந்த ZZ இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படாதீங்க. உங்களை தூக்கி சாப்பிடறதுக்கு 2010ல இருந்து 12 பிறந்தது வந்துருச்சு. ஜெனரேஷன் ஆல்பா. ஜெனரேஷன் ஆல்பா ஒன்னும் கைத்தட்ட வேண்டாம், எல்லாம் 15 வயசுக்கு உள்ள இருக்குது. உன்னை தூக்கி சாப்பிடறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலும் ஒண்ணு பிறந்துருச்சு. ஜெனரேஷன் பீட்டா. அதுவும் ரொம்ப பெருமைப்பட்டுக்க முடியாது. 10 வருஷத்துல ஜெனரேஷன் காமா வந்துடும். ஒன்னு தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு போகுதுங்க. குழந்தைகளிடத்தில் பேச வருகின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வளமையான குழந்தையை, ஆளுமையான குழந்தையை வளர்க்கிறார்கள். என் பையங்க, நான் ஸ்பீக்கர் சொன்ன உடனே கை தட்டினீங்க தானே, எவ்வளவு பெருமையா இருக்குது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால தொண்டை கட்டி வீட்டுல உட்காந்துருக்கேன். லா படிக்கிறான் பையன். கதை திறந்துட்டான். என்னடா நம்ம தொண்டை கட்டி இருக்கு, மீட்டிங் அப்படின்னு. ஏய் இருடா, நான் நல்லா பேசுற வரைக்கும் என்ன விட மாட்டாங்களா?
நிமிஷத்துல சொன்னாங்க. அதான் சொல்றேன், ஒரு நாளாவது நல்லா பேசிருங்க. கிவிங் பேக், ஃபோர்ஸ்ஃபுல்லா வருது பால். சீக்கிரமா கேட்ச் பிடிக்கவே முடியாது. ஏன்னா இஸ் மச் அஹெட். நம்ம குழந்தை நம்மை விட மிக மிக அதிகமான வேக நிலையில், வேக வலையில் இருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் சில காரியங்களை, சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த குழந்தைகளை நாம நம்ம கண்ட்ரோல்லே எடுத்து வச்சுக்க முடியாது. இன்னில இருந்து சொல்லி கொடுத்துட்டு போறேன். இது தொடர்ந்து நான் சொல்றேன், ஒரு 3 வருஷமா சொல்றேன். எந்த அம்மா அப்பாவாவது இந்த டயலாக் சொல்லுவாங்க, அந்த பாருடா, என்ன நீ பாத்துக்க வேணாம், என் பொண்டாட்டியை பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா படிச்சு ஆளாய் உன் பொழப்ப பார்த்துட்டு போ. அப்படி சொல்லாதீங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? வர்றா, நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் இழந்து மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ கட்டி, ஃபீஸ பெண்டிங்கே வைக்காம, உன்னையும் என்னையும் அவமானப்படுத்தாமல் எங்களுடைய ரத்தத்தை எல்லாம் பணமாக்கி உன்னை படிக்க வைக்கிறோம். என்னையும் என் மனைவியையும் என்னையும் என் புருஷனையும் நீ தான் பார்த்துக்கணும். இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் நீ இந்த குடும்ப தலைவனாக பொறுப்பெடுக்க வேண்டும் சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வளங்க. ஒரு பாண்டேஜை ஏற்படுத்துங்க, ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்துங்க. பொறுப்புணர்வை ஏற்படுத்தாத பெற்றோர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகள் வாய்ப்பதே இல்லை.